Next, it is a device which converts chemical energy into electrical energy. It is a device which converts electrical energy into chemical energy. Second one, in this case, the redox reaction is spontaneous and it is responsible for the production of electrical energy. இது spontaneous reaction, அதனால ரியாக்ஷன் தன்னால நடக்குது. ஆனா இது வந்து நான் ஸ்பான்டேனியஸ். அது நான் ஸ்பான்டேனியஸா இருக்கிறனால நீ வந்து எனர்ஜியை கொடுத்து ரியாக்ஷன் பண்ண வைக்கிற. சரியா? நெக்ஸ்ட், the two half cell are set up in a different containers. இது வந்து ப்ரிப்பரேஷன்ல நம்ம படிச்சிருப்போம்ல, ரெண்டு ஹாஃப் செல் தனித்தனியா இருக்கும். இங்க ஒரு எலக்ட்ரோட் வச்சிருப்பேன், இங்க ஒரு எலக்ட்ரோட் வச்சிருப்பேன், ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிருப்பேன் வயா சால்ட் பிரிட்ஜ். ஸோ அப்போ இங்க வந்து ரெண்டு கண்டெய்னர் யூஸ் பண்ணிருப்பேன். ஆனா இங்க அதான் ரியாக்ஷன் நடக்க போறது இல்லையே, நீ எதுக்கு ரெண்டு கண்டெய்னர் இருக்கணும்? ஸோ ஒரே கண்டெய்னர்ல வச்சுட்டு நீ எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணா போதும், the reaction will happen. The two half cells are set up in a different containers and are connected through salt bridge or porous partition. ஆனா இங்க both the electrodes are placed in the solution or molten electrolyte in the same container. So in the same container and a different container. Next, in the electrochemical cell, anode is negative, cathode is positive. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? Next, in the electrolytic cell, இங்க anode is positive and cathode is negative. அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும், சரியா? நீ electrochemical cell ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா electrochemical நிறைய கேட்பான், சரியா? இல்ல electrolytic ஞாபகம் வச்சுக்கோன்னா I'll give you some things, சரியா? நம்ம ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ் வரும்போது நம்ம படிப்போம். கேத்தோட்ல, சரியா, கேத்தோட்ல கேட்டையான போய் அட்டாச் பண்ணடா அப்படின்னு சொல்லுவோம் ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ்ல. அப்போ கேத்தோட்ல கேட்டையான் போகணும்னா இட்ஸ் சப்போஸ் டு பி நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ எலக்ட்ரோலைட்டிக் செல்ல, சரியா, என்னோட கேத்தோட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் ஆனோட்ல ஆனியான போய் அட்டாச் பண்ண அப்படின்னு சொல்லுவேன், சரியா? ஸோ திஸ் இஸ் கேட்டையான், திஸ் இஸ் ஆனியான். ஸோ அப்போ இது நெகட்டிவ் சார்ஜ் தான் அட்டாச் ஆகணும், அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும். தட்ஸ் வை ஆனோட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் cathode is negative. ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுட்டா இன்னொன்னுக்கு நீ ஆப்போசிட்டா எழுதிக்கலாம், சரியா? ஆக்சிடேஷன் occurs at negative potential, சரியா? இங்க ஆக்சிடேஷன் எங்க நடக்கும் அப்படின்னா நெகட்டிவ் பொட்டன்ஷியல், ஆனோட்ல தான் நடக்கும். ரெண்டுத்துலயும் ஆனோட்ல தான் நடக்கும், சரியா? ஆனா இங்க ஆனோட் வந்து நெகட்டிவா இருக்கு, அங்க ஆனோட் வந்து பாசிட்டிவா இருக்கு. சோ அதான் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட், the electrons move from anode to cathode, சரியா? இங்க ஆனோட்ல இருந்து தான் கேத்தோடுக்கு மூவ் ஆகும். whereas இங்க the electrons are supplied via external battery and enter through cathode and come out through anode, சரியா? சோ நீ வந்து எக்ஸ்டர்னல் ஒரு பேட்டரி வச்சு தான் நீ கொடுத்திருக்க. சோ அது எங்க போகும்னா ஃபர்ஸ்ட் கேத்தோடுக்கு மூவ் ஆயிட்டு ஃபைனலா ஆனோடுக்குள்ள வரும், சரியா? சோ these are the differences between them. நெக்ஸ்ட், எலக்ட்ரோகெமிக்கல் செல்ல பத்தி மட்டும் நல்லா டீடைலா பார்க்கலாம். அதுக்கு அடுத்து எலக்ட்ரோலைட்டிக் செல்ல தனியா பார்க்கலாம். இப்போதைக்கு உன்னோட எலக்ட்ரோகெமிக்கல் செல், சரியா? நம்ம 10th இருக்கும்போதே படிச்சிருக்கோம். காப்பர் சல்ஃபேட் இருக்கு, காப்பர் சல்ஃபேட்ல அயன் போட்டா உனக்கு என்ன ஆகும்? இட் இஸ் ப்ளூ கலர் சொல்யூஷன், சரியா? அக்வஸா இருக்கும் போது உனக்கு என்ன ஆகும்னா காப்பர் பிளஸ் அயன் சல்ஃபேட் கிடைக்கும். அப்ப எனக்கு கிரீன் கலர் சொல்யூஷன் கிடைச்சது. இப்பெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், ரைட்டா? சரி, அப்போ இந்த ரியாக்ஷனை நான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை தனித்தனியா செய்ய போறேன். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரெண்டு பீக்கர் எடுத்துக்கோ, சரியா? உனக்கு இங்க ஈக்குவேஷன்ல உனக்கு ஜிங்கையும் காப்பரையும் போட்டிருக்கான். ஐ மீன் இன்ஸ்டெட் ஆஃப் அயன் வந்து ஜிங்க் போட்டிருக்கான். நம்ம காப்பர் அயனே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? சோ இந்த பக்கம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க அயன் எடுத்திருக்கல, அந்த அயன் எடுத்துக்கனால லெட் மீ டேக் an அயன் எலக்ட்ரோட். திஸ் இஸ் அயன் எலக்ட்ரோட், சரியா? நெக்ஸ்ட், இந்த பக்கம் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்கு. லெட் மீ டேக் திஸ் இஸ் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். நவ we can say காப்பர் சல்ஃபேட் இஸ் an electrolyte. ஏன் அப்படின்னு கேட்டா தண்ணியில போட்டா அயான்ஸ் கிடைக்கும், அதனால இது எலக்ட்ரோலைட். சரி, இந்த ரெண்டு மட்டும் இந்த ஒன்னா போட்டு தான் ரியாக்ஷன் நடக்கும், தனித்தனியா போட போறோம். அப்போ உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, எலக்ட்ரான் மூவ் ஆகணும் அப்படின்னா இங்கேயும் ஒரு எலக்ட்ரோட் இருக்கணும், இங்கேயும் எனக்கு சொல்யூஷன் இருக்கணும். இங்க என்ன எலக்ட்ரோட் வைக்க போறோம் அப்படின்னு கேட்டா, காப்பர் வந்து மெட்டலா அவைலபிள் இருக்கு, சரியா? ப்ளீஸ் ரிமெம்பர், காப்பர் மெட்டல் இஸ் அவைலபிள், அதனால நான் இங்க காப்பர் போடுறேன், சரியா? இங்க அயன் வந்து அயன் சல்ஃபேட் அப்படின்ற ஒரு சால்ட் இருக்கு, இட் இஸ் அவைலபிள், அதனால நான் போடுறேன். சப்போஸ் எனக்கு வந்து நான் குரோமியம்லாம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, ஹைட்ரஜன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, ஹைட்ரஜன்லாம் சாலிடா வரதுக்கு பாசிபிள் இல்ல, ரைட்டா? அப்ப நான் அந்த மாதிரி சொல்யூஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐ கேன் யூஸ் அன் இனர்ட் எலக்ட்ரோட். அதுதான் என்னோட பிளாட்டினம், கிராஃபைட், அதெல்லாமே இனர்ட் எலக்ட்ரோட்ல வரும், சரியா? நான் இப்போ இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல எலக்ட்ரான் மூவ் ஆகுறதுக்காக நம்ம என்ன பண்றான்னா, ஒரு வயர் வச்சுக்கலாம். அந்த வயர்ல எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வோல்ட் மீட்டர் இல்ல அம்மீட்டர் ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நவ் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆச்சுன்னா இந்த வோல்ட் மீட்டர்ல டெஃப்ளெக்ஷன் காட்டும். நெக்ஸ்ட், இந்த செல் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சான்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா we need to add salt bridge, சரியா? ரைட்.
ஸோ இதான் ஓவரால் ஸ்டெப். இந்த ஸ்டெப் தான் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் உன்னோட லெஃப்ட் சைட்ல எப்பவுமே ஆனோடு தான் இருக்கும். ப்ளீஸ் திங்க் ஆஃப் இட் லோன், LOAN. சரியா? லெஃப்ட் சைட்ல இருக்கிறது லோன் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ லெஃப்ட் சைட் இட் ஆல்வேஸ் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன், இட் இஸ் அன் ஆனோட் அண்ட் இட் இஸ் அ நெகட்டிவ் டெர்மினல். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல அந்த பக்கம் எழுதிக்கோ. சரியா? அப்போ அது லெஃப்ட் சைட்னா அது ரைட் சைடு. அது ஆக்சிடேஷன்னா இது வந்து ரிடக்ஷன், அது ஆனோட்னா இது கேத்தோட், அது நெகட்டிவ் டெர்மினல்னா இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல். சரியா? சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அதை பேஸ் பண்ணி இங்க நம்ம பேசணும்னா this is anode, this is negative and it always undergoing oxidation. Next this is cathode. சரியா? This undergoes reduction and it is always a positively charged. So we know what is oxidation. Oxidation is nothing but electrons base பண்ணா loss of electron நடந்தா oxidation, ரைட்டா? அப்போ உனக்கு இங்க என்ன நடக்கும் அப்படின்னா always, இப்போ நான் அயன் எடுத்திருக்கேன், அயன் என்னவா மாறுது அப்படின்னு கேட்டா Fe+2 மாறி இருக்கா? I mean FeSO4 மாறி இருக்கணும் இல்லைன்னு சொல்ல. இங்க Fe வந்து Fe+2 அயான்ஸா இருக்கும், SO4 வந்து -2 இருக்கும். அப்போ Fe2 மாறினா it loses 2 electrons. அப்போ loss of electron is called as oxidation. அதுதான் உன்னோட ஆனோட்ல நடக்கும். This is called as anode half cell. இதே உன்னோட கேத்தோட்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, so it is already in copper sulfate, அதாவது copper +2 இருக்கு, it will gain 2 electron and it becomes copper. சரியா? so இதுதான் உன்னோட gain of electron reduction. so அப்போ எப்போவுமே please remember இந்த பக்கம் ஆக்சிடேஷன் தான் நடக்கும், loss of electrons. அப்போ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, இங்க தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால தான் எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் from anode to cathode. சரியா? ஏன்னா இங்க தான் உனக்கு ரியாக்ஷன் நடந்து 2 எலக்ட்ரான் கிடைச்சிட்டே இருக்கு. இட் மூவ்ஸ் through the wire. அப்போ எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கம் கிடைக்குது, அந்த பக்கம் போய் சேருது, ரைட்டா? சோ அப்போ electron flow is anode to cathode. சரியா? எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து ஆனோட் டு கேத்தோடா இருந்தா உன்னோட கரண்ட் எப்படி இருக்கும்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லு. திஸ் இஸ் யுவர் கரண்ட் ஃப்ளோ. சரியா? சோ இதெல்லாம் நமக்கு தேவையானது. லாஸ்ட் ஒன், எதுக்காக சால்ட் பிரிட்ஜ் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, சரியா? சோ உன்னோட அயான்ஸ் ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுல மூவ் ஆகணும்ன்றதுக்காக தான் நம்ம வச்சிருக்கோம். So it is for electrical neutrality. சரியா? So the use of salt bridge is to neutralize the solution. And most importantly, இது ஏன் வெறும் KCl இல்ல KNO3 அப்படின்னு யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா, K plus and Cl minus இதோட மூவ்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் சேம். சரியா? அதாவது the movement of ions is approximately same. சரியா? either K plus எடுத்தாலும் சரி இல்ல Cl minus எடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே வேகத்துல தான் மூவ் ஆகும். அதனால தான் it maintains the electrical neutrality. சரியா? சோ இதெல்லாம் தான் உன்னோட பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் அதே ரியாக்ஷன் தான் அப்படியே தான் இருக்கு. சோ லோன் LOAN, லெஃப்ட் சைடு ஆக்சிடேஷன், ஆனோட் நெகட்டிவ் சார்ஜ், இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட் கேத்தோட் பாசிட்டிவ் சார்ஜ். சரியா? நெக்ஸ்ட் சால்வேஜ் வச்சுட்டேன். இப்போ நீ என்ன பண்றன்னா ஒரு வோல்ட் மீட்டர் வைக்கிறதுல ஒரு பேட்டரியை நீ உள்ள இன்சர்ட் பண்ணிருக்க. சரியா? 0.1 இஃப் நீ கொடுக்கிற பேட்டரி, சரியா, இஸ் வெரி லெஸ் கம்பேர்ட் டு, எனக்கு நார்மலா இது வந்து எவ்வளவு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டா 1.1 வோல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். சரியா? சோ இந்த கண்டத்துல இது என்னவா பிஹேவ் பண்ணும் அப்படின்னு கேட்டா இட் இஸ் an எலக்ட்ரோகெமிக்கல் செல்லா தான் பிஹேவ் பண்ணும். சரியா? செகண்ட் ஒன், நீ கொடுக்க போற எனர்ஜி இஃப் உன்னோட எக்ஸ்டர்னல் which is பேட்டரி நம்ம சொல்லுவோம், அதுவும் 1.1க்கு ஈக்குவலண்டா இருக்கா. சரியா? அப்போ உனக்கு என்ன ஆகும்னா ரெண்டு சைட்லயும் உனக்கு ஒரு ஈக்குவலிபிரியம் சாட்டிஸ்பிகேஷன் வந்துரும். அப்போ உனக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுமான்னு கேட்டா நோ எலக்ட்ரான் ஃப்ளோ. இங்க எலக்ட்ரோகெமிக்கல் செல்னு சொல்லிட்டேன். அப்போ உன்னோட எலக்ட்ரான் எங்க அது மூவ் ஆயிருக்கும், ஆனோட் டு கேத்தோடுக்கு மூவ் ஆயிருக்கும். அதே மாதிரி உன்னோட கரண்ட், சரியா, அது வந்து அப்படியே ஆப்போசிட்டா, அப்போ கேத்தோட் டு ஆனோடுக்கு மூவ் ஆயிருக்கும் இன் திஸ் பிளேஸ். ஆனா இங்க உனக்கு என்னோட எக்ஸ்டர்னலும் என்னோட லைக் என்னோட செல் ப்ரொடியூஸ் பண்ற வோல்ட்டும் எக்ஸாக்டா சேமா இருக்கு. அப்போ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகாது அண்ட் என்னோட ரியாக்ஷன் நடக்காது, இட் வில் ஸ்டாப். சரியா? ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் இ செல் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன்.
now E cell is equal to 0 எப்போ அப்படின்னா external வந்து நான் ஈக்குவலண்டா கொடுத்தா. நெக்ஸ்ட் மூணாவது if battery is greater than, சரியா, பேட்டரியில E external ஏதோ ஒன்று, it's greater than 1.1 volt. சரியா, இப்போ என்ன ஆயிடுச்சு, நீ வந்து வச்ச பேட்டரி அதோட வோல்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு than it produces. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா எக்ஸாக்ட் ஆப்போசிட், it becomes electrolytic cell. சரியா, சோ எலக்ட்ரோகெமிக்கல் செல்ல நீ எலக்ட்ரோலைட்டிக் செல்லா எப்படி மாத்த முடியும்? சிம்பிள், நீ எலக்ட்ரிசிட்டி அதிகமா கொடுத்தா எலக்ட்ரோலைட்டிக் செல்லா மாறிடும். சரி, இது எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு கேட்டா திங்க் ஆஃப் இட், என்கிட்ட ஒரு பேட்டரி இருக்கு. சரியா, இந்த பேட்டரி நீ எத்தனை வாட்டி யூஸ் பண்ணலாம், எத்தனை வாட்டி வேணா யூஸ் பண்ணாலும் அது என்னவா இருக்கும்னா எலக்ட்ரோகெமிக்கல் செல்லா இருக்கும். அதாவது எனக்கு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். ரைட்டா, யூ கேன் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி அண்ட் தட் கேன் பி யூஸ் டு சம் அதர் எக்யூப்மெண்ட்ஸ். ஆனா இதே எலக்ட்ரோகெமிக்கலை எலக்ட்ரோலைட்டிக்கா நீ எப்படி மாத்துவ அப்படின்னு கேட்டா இட் கேன் பி கன்வெர்டட் டு எலக்ட்ரோலைட்டிக் செல். எப்போ அப்படின்னு கேட்டா இதை நீ சார்ஜ் போடுவ, கரெக்டா? சோ நீ சார்ஜ் போடுறது எல்லாமே எலக்ட்ரோலைட்டிக், டிஸ்சார்ஜ் பண்றது எல்லாமே எலக்ட்ரோகெமிக்கல். இன் சிம்பிளர் வேர்ட்ஸ், சரியா? என்கிட்ட மொபைல் இருக்கு, மொபைல் நான் சும்மா யூஸ் பண்ணிட்டே இருக்கேன், என்னோட பேட்டரி ட்ரைன் ஆயிட்டே இருக்கு. பேட்டரி ட்ரைன் ஆயிட்டே இருக்குன்னா எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துட்டே இருக்கு. சரியா, திடீர்னு நீங்க வந்து சார்ஜரை மாட்டிட்ட, சார்ஜரை மாட்டோம்னு உனக்கு என்னவா மாறும்னா எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸாக்டா எலக்ட்ரோலைட்டிக்ஸ் எல்லாம் மாறிடும். அதனாலதான் உனக்கு வந்து சார்ஜ் வந்து ஏறுற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா, சோ தீஸ் ஆர் தி திங்ஸ். அப்போ ஒன்ஸ் அகைன் இட் கேன் பி கன்க்ளூடட், டேனியல் செல்னா இப்போ ஜிங்க் காப்பர் கப்பல் வச்சு பேசினால அதுதான் டேனியல் செல். பாயிண்ட் 1, என்னோட எக்ஸ்டர்னல், சரியா, என்னோட நார்மல் வோல்டேஜோட கம்மியா இருந்தா இட் இஸ் எலக்ட்ரோகெமிக்கல் செல். சரியா, அப்போ உனக்கு என்ன ஆச்சு, நார்மல் எலக்ட்ரோகெமிக்கல்ல எலக்ட்ரான்ஸ் எந்த பக்கம் வந்து மூவ் ஆச்சு, ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட். நெக்ஸ்ட், அப்போ கரண்ட் எந்த பக்கம் மூவ் ஆயிருக்கும், ஃப்ரம் அப்படியே ஆப்போசிட்டா கேத்தோட் டு ஆனோட். சம்டைம்ஸ் ஆனோட் டு கேத்தோட் சொல்லாம லெஃப்ட் டு ரைட் அப்படின்லாம் சொல்லுவான். கரண்ட்டுக்கு வந்து ரைட் டு லெஃப்ட்னு சொல்லுவான். ஸோ நீ எப்படி கொடுக்குறான்றது நீ பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸோ உனக்கு ஜிங்க் வந்து டிசால்வ் ஆகும், ஐ மீன் ஜிங்க் காப்பர் கப்பல்ல. சரியா, ஆனோட்ல இருக்குது வெயிட் கம்மி ஆகும், கேத்தோட்ல இருக்குது வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். சரியா, so zinc dissolves and copper deposits. Next, if E external is equal to 1.1 volt, so அப்போ flow of electrons இருக்காது, flow of current இருக்காது, chemical reaction நடக்காது. சரியா, if உன்னோட E external is greater than 1.1 volt, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வோல்ட் கொடுக்குறேன், இல்ல 9 வோல்ட் பேட்டரியை நான் தூக்கி சொல்லி வைக்கிறேன். சரியா, அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா இங்க நடக்குதுக்கு எக்ஸாக்ட் அப்படியே ஆப்போசிட்டா சொல்லு. அதாவது இங்க வந்து ஆனோட் வந்து நெகட்டிவா இருந்துச்சு, கேத்தோட் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு. ரைட்டா, இங்க என்னவா இருக்கும்னா ஆனோட் வந்து பாசிட்டிவா இருக்கும், கேத்தோட் நெகட்டிவா இருக்கும். சரியா, ஆனா இங்க ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் ஃப்ளோஸ் ஃப்ரம், சரியா, இங்க எலக்ட்ரான் எங்க இருந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு கேட்டா ஒன்ஸ் அகைன் அப்படியே ஆப்போசிட்ல பேசு, கேத்தோட் டு ஆனோட். இங்கே ஆனோட் டு கேத்தோட் தான். சரியா, இங்க காப்பர் டு ஜிங்க்னு கொடுத்திருக்கான்ல, நெக்ஸ்ட் என்னோட கரண்ட், அடுத்து உனக்கு ஜிங்க் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து டெபாசிட் ஆகும், அடுத்து உன்னோட காப்பர் வந்து டிசால்வ் ஆகும். சரியா, நெக்ஸ்ட் ஒன் செல் ரெப்ரசன்டேஷன். ஒன்றும் கிடையாது, ஒரு ரியாக்ஷன் தெரியும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட காப்பர் சல்ஃபேட் பிளஸ் அயன் கிவ்ஸ் காப்பர் பிளஸ் அயன் சல்ஃபேட், இது என்னோட ரியாக்ஷன். ரைட்டா, இது வந்து நான் ரெண்டு தனித்தனியா பிரிச்சேன்னா உனக்கு என்ன ஆச்சு, அயன் வந்து அயன் சல்ஃபேட்டா மாறுச்சு, திஸ் இஸ் ஆக்சிடேஷன். நெக்ஸ்ட் ரிடக்ஷன். சரியா, உன்னோட காப்பர் சல்ஃபேட் வந்து என்னவா மாறுச்சு, காப்பரா மாறுச்சு. சரியா, அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா உன்னோட ஆக்சிடேஷனை ஃபர்ஸ்ட் எழுது. சரியா, ஆக்சிடேஷன் செல்ல ஃபர்ஸ்ட் எழுது. அதாவது Fe என்னவா மாறி இருக்கு, ஆரோ மார்க் பதில் ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோ. இது வந்து சாலிடா இருந்துச்சு, இந்த Fe என்னவா மாறுச்சுன்னா Fe+2 அயான்ஸா மாறுச்சு. சரி, Fe+2 அயான்ஸா மாறுச்சுன்னா அதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு இருக்குன்றது சொல்லணும் ஜெனரலா.
லெட்ஸ் அஸ்யூம் அதுல 1 மோலார் இருக்கு, அக்வா சொல்யூஷனா இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் ஒரு டபுள் ஸ்லாஷ் போடணும். டபுள் ஸ்லாஷ் இஸ் கால்ட் அஸ் சால்ட் பிரிட்ஜ். சால்ட் பிரிட்ஜை மென்ஷன் பண்றது தான் டபுள் ஸ்லாஷ் நம்ம போட போறோம். நெக்ஸ்ட் ரிடக்ஷன் எழுது, which is copper plus 2 becomes copper. சரியா? copper plus 2 once again 1 molar இருக்கு, it is aqueous solution. copper வந்து சாலிடா இருக்கு. ரைட்டா? சோ இதுதான் என்னோட செல் ரெப்ரசன்டேஷன். once again உங்களோட லோன் பேஸ் பண்ணி தான் எழுதணும். சரியா? லெஃப்ட் சைடு ஆக்சிடேஷன், ஆனோட், நெகட்டிவ் சார்ஜ், அதை தான் நீ லெஃப்ட்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் கேத்தோட்ல நடக்கிற ரியாக்ஷன் ரைட்ல எழுதணும். இன் பிட்வீன் டபுள் ஸ்லாஷ் போடணும், அது சால்ட் பிரிட்ஜ். சரியா? சரி, இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா அந்த ஈக்குவேஷன் எப்படி ஐ மீன் இந்த செல் ரெப்ரசன்டேஷன் எப்படி ஈக்குவேஷனா மாத்துவேன்? சிம்பிள். இந்த காப்பர் பிளஸ் 2 இருக்கா, அதை இந்த பக்கம் போடு. ஸ்லாஷ் கொடுத்துருக்கான், அப்ப ஆரோ போட்டுட்டு அந்த பக்கம் போடு. காப்பர் பிளஸ் 2. நெக்ஸ்ட் டபுள் ஸ்லாஷ் போட்டுருக்கான், சால்ட் பிரிட்ஜ். நெக்ஸ்ட் ஏஜி பிளஸ் இருக்கு, அப்போ பிளஸ் ஏஜி பிளஸ் கிவ்ஸ் ஸ்லாஷ் போட்டிருக்கேன், அப்ப ஆரோ அந்த பக்கம் போடு, gives age. இதுதான் என்னோட செல் ரெப்ரசன்டேஷன்ல இருந்து ஈக்குவேஷன் மாத்துறது, ஈக்குவேஷன்ல இருந்து செல் ரெப்ரசன்டேஷன் மாத்துறது. சரியா? ப்ளீஸ். சோ என்னோட செல் ரெப்ரசன்டேஷன்ல இருந்து ஈக்குவேஷனா மாத்த தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா நர்ன்ஸ் ஈக்குவேஷன்ல பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்? பிகாஸ் இங்க காப்பர் உனக்கு எத்தனை எலக்ட்ரான் கொடுத்திருக்கு அப்படின்னா 2 எலக்ட்ரான் கொடுத்திருக்கு, சில்வர் ஒரு எலக்ட்ரான் கொடுத்திருக்கு. therefore it is not a balanced equation. அப்ப நீ தான் பேலன்ஸ் பண்ணனும். எப்படி அப்படினா so this involves 2 electron, this involves 1 electron. அப்போ இத 1 ஆல மல்டிப்ளை பண்ணா இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணா அப்ப ரெண்டுமே ஈக்குவலைஸ் ஆயிடும். now it is equal. சரியா? அப்போ நீ தான் பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். சரியா? நெக்ஸ்ட், what is electrode potential? ஒண்ணும் கிடையாது. என்னோட சால்ட் சொல்யூஷன்ல இங்க ஒரு எலக்ட்ரோட் வச்சிருக்கோம் பாத்தியா, இந்த எலக்ட்ரோடும் உன்னோட சொல்யூஷனும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும், அதுதான் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் சொல்ல போறோம். இது கேத்தோட் ஆனோட்ல நடந்தா சரியா, ரிடக்ஷனோ இல்ல ஆக்சிடேஷனோ ஏதோ ஒண்ணு. சரியா? ஆக்சிடேஷன் நடந்தா அது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், ரிடக்ஷன் நடந்தா அது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். சரியா? the electrical potential difference set up between metal and its ions. சரியா? இதுதான் என்னோட மெட்டல். இங்க என்னோட லிக்விட் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர்னு எடுத்தேன்னா இங்க வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்குமா, அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல ஒரு அயான்ஸ் இருக்குல்ல, அந்த அயான்ஸ். So the potential difference between the metal and its ions in the solution is called as electrode potential. சரியா? According to the latest convention, the half cell reactions are always written as reduction half cell. So இனிமேல் நீ எப்போ half cell எழுதினாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் E naught of Fe plus 2/Fe, இப்படிதான் நான் எப்பவுமே போகணும். ஏன் அப்படின்னு கேட்டா this is involves in gain of electron. gain of electron அப்படின்னா ரிடக்ஷன். ரைட்டா? சோ அப்ப நான் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் எப்பவுமே E naught வேல்யூ எழுதுவேன். சரியா? நல்லா நீ ஞாபகம்னா DNF பிளாக்ல E naught of copper plus 2/copper is positive னு படிச்சிருக்க. ஏன் E naught of copper plus 2 ல இருந்து காப்பர் அப்படின்னு கேட்டா once again இது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ல தான் கொடுத்திருக்கான். சோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் அவங்க பேசுவாங்க. சரியா? According to the latest convention, the half cell reactions are always written as reduction half cell reactions and their potential are represented as reduction potential. These are called electrode potentials. Next, இந்த electrode potential யார் யாரெல்லாம் பொறுத்து இருக்கு அப்படின்னு கேட்டா உன்னோட நேச்சர் ஆஃப் மெட்டலையும் அதோட அயனையும் டிபெண்ட் பண்ணிருக்கு, ரெண்டாவது அதோட கான்சென்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணிருக்கு, மூணாவது டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணிருக்கு. சரியா? நம்ம கண்டக்டிவிட்டி பத்தி பேசணும்ல, அதே தான் இது. சரியா? சோ கான்சென்ட்ரேஷன் கம்மியாக உன்னோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக மூவ்மெண்ட் ஆஃப் அயன்ஸ் அதிகமாக பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாகும். சரியா? நெக்ஸ்ட், EMF and the factors affecting EMF. சிம்பிள். EMF ன்றது E naught cell is equal to E naught of right minus E naught of left. So E naught of right left ன்னு எழுதுறதுக்கு பதில் இன்னொரு வாட்டி நீ எப்படி எழுதலாம்னா E naught of cathode minus E naught of anode. Please remember one important point. Suppose உன்னோட ஈக்குவேஷன்ல எது கேத்தோட் எது ஆனோட் மறந்து போயிடுச்சுன்னா ஒரே விஷயத்தை தேடு, எது இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கோ அதுதான் கேத்தோட், எது இருக்கிறதுலே லோயஸ்ட் வேல்யூவா இருக்கோ சரியா அதுதான் அவனோட ஆனோட். ரொம்ப சிம்பிள். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ சே தட்
E naught of copper plus 2 slash copper இதுக்கு வந்து plus 0.34 இருக்கு வோல்டேஜ். அதே மாதிரி E naught of Zn plus 2 slash Zn இருக்கு. சரியா? இதோட வேல்யூ வந்து plus 0.76 எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ what is my E naught cell? my E naught cell என்ன வருமா? எது cathode எது anode? yes, எது cathode எது anode everyone? கண்டுபிடிச்சிங்களா? சிம்பிள். இந்த இந்த இத வச்சு இந்த ட்ரிக் வச்சு கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்ப யார் கேத்தோட் யார் ஆனோட்? ஐயோ இங்க பிளஸ்ல கொடுத்து வச்சிருக்கேன். மைனஸ். கண்டுபிடிச்சாச்சாடா? கண்டுபிடிச்சா சொல்லு. எஸ் ஜெயஸ்ரீ, காவியா, அஸ்வித். எதுமா கேத்தோட் எது ஆனோட்? 0.34 கேத்தோட். பிளஸ் 0.34 அப்படின்றது உன்னோட கேத்தோட். ஆனோட் யாரு? -0.76. ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் ஃபார்முலால மைனஸ் இருக்கு. -0.76 வோல்ட். சரியா? இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா நம்மளுக்கு 1.1 வோல்ட் கிடைக்கும். இதுதான் நம்ம வந்து ஸ்டார்டிங்ல டேனியல் செல்ல பார்த்தோம்ல 1.1 வோல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா இப்படிதான் வந்துச்சு. சரியா? சோ அப்ப இஎம்எஃப் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, சோ உங்களோட ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலுக்கும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலுக்கும் எங்க ஆக்சிடேஷன் நடக்குது எங்க ரிடக்ஷன் நடக்குது இந்த ரெண்டுத்தோட சம் அப் தான் உங்களோட டோட்டல் இஎம்எஃப். சரியா? the potential difference between two electrodes of the cell when either no or negligible current is allowed to flow in the circuit is called as EMF. சரியா? electromotive force. நெக்ஸ்ட் இஎம்எஃப்க்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு ஒரே ஒரு சின்ன பாயிண்ட். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உனக்கு தெரியும், ஆக்சிடேஷன் இல்லை ரிடக்ஷன் நடக்கும்போது அந்த மெட்டல்ஸுக்கும் அந்த மெட்டல் அயான்ஸுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் தான் உங்களோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இட் இஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் டூ எலக்ட்ரோட்ஸ் when the cell is sending current through the circuit. இது EMF னா the potential difference between the two electrodes when no current is flowing in the circuit. சரியா? in an open circuit. இது maximum voltage obtainable from the cell. அது it is less than the minimum voltage obtained from the cell. Next, the work calculated from EMF is the maximum work obtainable from the cell. So, this is the maximum work obtained from the cell. சரியா? The work calculated from potential difference is less than the maximum from the cell. It is responsible for the flow of steady current and it is not responsible. சரியா? General EMF பத்தி கேட்பா. So, EMF லைட்டா பார்த்து வச்சுக்கோ. Next, standard hydrogen electrode or we can say SHE. சரியா? Standard hydrogen electrode. சரியா? சோ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் எனக்கு வந்து எல்லா மாலிகுலுமே ஏதோ ஒரு கரண்ட் கொடுக்கும். சரியா? அப்ப என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன், அசியூமிங், சரியா, அசியூமிங் என்னோட ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் இருக்கு பத்தியா, H2. சோ இது வந்து 0 வோல்டேஜ் நான் அசியூம் பண்றேன். இது அசியூம் பண்றதுனால நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஹைட்ரஜன் கூட ரிலேட்டிவா மத்தவங்க எவ்வளவு தூரம் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். சரியா? சோ அப்போ ஹைட்ரஜன் கூட தான் நான் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி நான் கண்டுபிடிச்சிருக்கேன் மத்த எல்லா வேல்யூஸும். சரியா? அப்ப வேல்யூஸ் எப்படி கிடைச்சது, ஹைட்ரஜனை நான் 0ன்னு அசியூம் பண்ணிருக்கேன். அப்போ ஹைட்ரஜனோட அது எவ்வளவு அதிகம் எவ்வளவு கம்மி, அதிகமா இருந்தா பாசிட்டிவ், கம்மியா இருந்தா நெகட்டிவ், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணிருக்கோம். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். சரியா? சோ அப்போ நீ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட ப்ரிப்பேர் பண்ணும். சரி, ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது? நார்மலா ஒரு வாட்டர் எடுத்துக்கலாம். இதுல ஹைட்ரஜனுக்கு தேவையான எலக்ட்ரோலைட் ஏதோ ஒன்று HCl எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. ஒரு HCl எடுத்துருக்கேன். நான் இங்க ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணேன். ஸ்டாண்டர்ட் மென்ஷன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர், அதாவது டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கணும் அண்ட் பிரஷர் வந்து 1 அட்மாஸ்பரிக் பிரஷர் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, இட் இஸ் ஆல்வேஸ் 1 மோலார் கான்சன்ட்ரேஷன். சரியா? சப்போஸ் அது கேஸா இருந்தா, சரியா, அது 1 அட்மாஸ்பரிக் பிரஷர் தான் நீ மெயின்டைன் பண்ணிருக்கணும், இல்ல 1 பார்ல மெயின்டைன் பண்ணிருக்கணும். These are the conditions. சரியா? சோ அப்பனா 1 மோலார் HCl நான் வச்சிருக்கேன். இதான் என்னோட எலக்ட்ரோலைட். நெக்ஸ்ட் என்னோட ஒரு மெட்டல் வேணும். சரியா? எலக்ட்ரோட். ஒரு எலக்ட்ரோட் என்னால ஹைட்ரஜன் வச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஹைட்ரஜன் இஸ் a gas. அப்ப அதை வச்சு என்னால மெட்டலை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. So what I'm doing is we are producing electrode with the help of platinum.
So here platinum is called as inert electrode. சரியா? இந்த electrodes வந்து does not involve in the addition of mass and losing of mass. It simply helps to pass the electrons from one cell to another cell. சரியா? So inert electrode என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸை வாங்கி கொடுக்க மட்டும் தான் செய்யும், வேற எதுவுமே இது பண்ணாது. சரியா? சரி. சோ அப்ப என்ன பண்ணலாம்? ரைட். சோ என்னோட ஹைட்ரஜன் பல்ப் இருக்கு. சரியா? இது இங்க இருந்து பாரு, இது வந்து சும்மா சொல்யூஷன் போறதுக்காக. சரியா? சோ என்னோட ஹைட்ரஜன் பல்ப்ல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு தின் பிளாட்டினம் வயரை யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? சோ தின் பிளாட்டினம் வயர், இதோட லென்த் ஏரியா எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டா 1:1 இருக்கும். சரியா? ஏரியா வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர், லென்த் வந்து 1 சென்டிமீட்டர். சரியா? சோ அந்த லென்த்ல நம்ம வச்சிருக்கோம். சரியா? இதுக்கு நடுவில் நம்ம ஹைட்ரஜன் கேஸ் பாஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஹைட்ரஜன் கேஸ் வந்து 1 bar அப்படின்ற ஒரு பிரஷர்ல நம்ம பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? சோ இதெல்லாம் தான் நம்மளோட ஹைட்ரஜன் எலக்ட்ரோட ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வழி. ஏன் அப்படின்னா ஹைட்ரஜன் இஸ் கேஸ். அப்ப ஹைட்ரஜன் கேஸ் இருந்தா அதை நான் எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா, this is how I can produce it. சரியா? so it is platinum foil coated with finely divided platinum. சரியா? அப்பதான் உங்களுக்கு கனெக்டிவிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்றதுக்காக. ரைட். so as I mentioned, ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட ரெஃபரன்ஸா வச்சுதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஜிங்க்கு வேணுமா, ஜிங்க்கு வந்து -0.76 அப்படின்னு கண்டுபிடிச்சது இவங்க தான். அதே ஹைட்ரஜன் வச்சுதான் காப்பருக்கு வந்து +0.34 அப்படின்னு கண்டுபிடிச்சது தான். சோ அப்ப இவங்கள தான் ரெஃபரன்ஸா வச்சு மிச்ச எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு எலக்ட்ரோட் கொடுத்திருக்கான், செல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கான். நான் ஈக்குவேஷன் எழுதுறேன், ஜிங்க் சிங்கிள் ஸ்லாஷ் போட்டிருக்கான், அப்ப ஆரோக்கு அந்த பக்கம் எழுதுறேன் Zn+2. இங்க H+ இருக்கு, அந்த H+ என்னவா மாறுதுன்னா H2 மாறுது. சோ இதுதான் என்னோட ரியாக்ஷன் நடக்கும் போது. சரியா? இந்த ரியாக்ஷனுக்கு E0 வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சரியா? சோ அவங்க என்ன பண்ணா, the cell potential, அதாவது உன்னோட டோட்டல் E cell எவ்வளவு வருது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 0.76 வோல்டேஜ் வருது. இப்போ இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கணும், E0 of Zn+2/Zn நான் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்ணலாம், we know that E0 cell is equal to E0 of cathode minus E0 of anode. இதான் ஃபார்முலா. ரைட். நெக்ஸ்ட், சோ அப்ப E0 செல்லுக்கு நம்ம வேல்யூ எழுதிக்கலாம். அப்ப 0.76 is equal to E0 of cathode. இங்க யாரு கேத்தோட், இங்க யாரு ஆனோட் அப்படின்னு கேட்டா, திங்க் ஆஃப் இட், ஜிங்க் வந்து Zn+2 இருக்கு. அப்ப லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், அப்ப ஆக்சிடேஷனா இதுதான் ஆனோட். கரெக்டா? நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன், அப்ப இதுதான் கேத்தோட். சோ அப்போ ஆனோட் மைனஸ் கேத்தோட். அப்ப நான் என்ன சொல்றேன், E0 of H+ வந்து H2 மாறுனது, இதுதான் என்னோட கேத்தோட், மைனஸ் E0 of ஜிங்க் வந்து +2 ல இருந்து ஜிங்கா மாறுனது, இது என்னோட ஆனோட். சரியா? we know that E0 of H+/H2 is equal to 0 ன்னு தெரியும். that's what reference is about. சரியா? so please remember E0 of H+/H2 is equal to 0. as I mentioned, it is the reference. அப்ப உனக்கு என்ன ஆகும், 0.76 is equal to 0 minus E0 of Zn+2/Zn கிடைக்கும். once again, therefore E0 of Zn/Zn+2/Zn is equal to, இந்த மைனஸ் அதுவும் கொண்டு போயிட்டு, so we will get -0.76 voltage. so this is how they will produce. சரியா? அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா செல் பொட்டன்ஷியல் கிடைச்சிரும். so செல் பொட்டன்ஷியல் கிடைச்சுனா அந்த செல் எவ்வளவு இருக்கும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? this is the total use of standard hydrogen electrode. next, electrochemical series. சரியா? இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் நம்ம வந்து கஷ்டப்பட்டு மெமரைஸ் பண்ணியிருப்போம், which is லிக் பக்கானா, MgAlMn, aqua zinc, Sirfi CD Coni, SnPb, H2. அடுத்து சாப்பா அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சாப்பா இஸ் காப்பர், மெர்குரி, சில்வர், பிளாட்டினம் அண்ட் கோல்ட். சரியா? இதுதான் டோட்டல் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். as you can see, so இருக்கறதுலயே உன்னோட ஃப்ளூரினுக்கு தான் ஹையஸ்ட் வேல்யூ இருக்கும், which is +2.87. ஃப்ளூரின் ஆக்சிடேஷன் நடக்குமா ரிடக்ஷன் நடக்குமாடா? யோசிச்சு பாரு.
F2 இருக்கு, இது F மைனஸா போகுது. இது ஆக்சிடேஷனா ரிடக்ஷனாடா? எஸ். ஃப்ளோரின் ரிடக்ஷன் சார்ஜ் எப்பவுமே இருக்காது. எஸ்மா கேட்கலாமா? இது ஆக்சிடேஷனா ரிடக்ஷனா? ரிடக்ஷன். இட்ஸ் a ரிடக்ஷன். சோ இருக்கிறதுலே இது வேகமா ரிடக்ஷன் நடக்கும். ஏன் அப்படின்னா ஃப்ளோரின் வந்து ஒரு எலக்ட்ரான் வாங்கும்போது எக்கச்சக்கமான எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? சோ இதோட E0 வேல்யூ E0 ஆஃப் Fe2/F minus is equal to plus 2.87 voltage. சரியா? ப்ளீஸ் ரிமெம்பர் இவருக்கு தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ இருக்கு. இட் இஸ் a undergoing reduction, therefore it is a best oxidizing agent அப்படின்னு சொல்லலாம். ஞாபகம் இருக்கா? நம்ம 10th படிச்சுப்போம் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ல யார் ரிடக்ஷன் நடக்கறாங்களோ that is a good oxidizing agent, யார் ஆக்சிடேஷன் நடக்கறாங்களோ that is a good reducing agent அப்படின்னு படிச்சிருப்போம். சோ அப்போ நான் ஃப்ளோரின் பத்தி பேசலாம். சோ ஃப்ளோரின் it undergoes oxidation very easily, therefore it is a good reducing agent, oxidizing agent. சரியா? அப்ப மேல இருக்கிறது எல்லாமே strong oxidizing agent, இங்க இருக்கிற எல்லாரும். சரி, நெக்ஸ்ட் போலாம். அடுத்து சோ லித்தியம் இருக்கிறதுலே இவங்களுக்கு தான் Li பிளஸ்ல இருந்து Li மாறுது. ஒன்ஸ் அகைன் இதுவும் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் தான், ரிடக்ஷன் தான். ஆனா E0 வேல்யூ எப்படி இருக்குன்னா இருக்கிறதுலே லோயஸ்ட் E0 வேல்யூ இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா திஸ் Li பிளஸ் இஸ் ஆல்ரெடி ஸ்டேபிள். ஒரு ஸ்டேபிள் மாலிகுல நீ எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் கொடுக்கறதுன்றது லிட்டரலி அன்ஸ்டேபிள். சரியா? அப்போ அது ஆல்ரெடி ஸ்டேபிள் ஸ்டேட்டை விட்டு ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வரணும் அப்படின்னா நீ தான் நிறைய எனர்ஜி கொடுக்கணும். அதனாலதான் E0 வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு. சரியா? therefore அப்போ இது ஈஸியா ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டு வரது தான் ட்ரை பண்ணும். சரியா? அப்போ இந்த ரியாக்ஷனை விட ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் ஆர் மோர் ஃபாஸ்ட்லி அக்கர்ஸ். அப்ப லித்தியம் வந்து லித்தியம் பிளஸ்ஸா மாறுறதா ரொம்ப ஃபாஸ்ட். அப்ப லித்தியம் பிளஸ்ஸா மாறுது அப்படின்னா இட் இஸ் an oxidation. அப்ப இட் இஸ் a good reducing agent. கரெக்டா? so that's why lithium is the strongest reducing agent and the value is minus 3.05 voltage. சரியா? எல்லாமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் கொடுத்திருப்பான். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. E0 வேல்யூ பாசிட்டிவ்ல கொடுத்திருக்கான் அப்படின்னா something 2.87 கொடுத்திருந்தோமா, பாசிட்டிவ்ல கொடுத்திருக்கானா it undergoes reduction very easily and therefore it is a good oxidizing agent. next இதே E0 வேல்யூ நெகட்டிவ்ல கொடுத்திருக்கானா minus 3.05. சரியா? சோ இது வந்து it undergoes oxidation very easily, therefore it is a good reducing agent. சரியா? இதான் நம்ம நெக்ஸ்ட் எழுத போறோம். relative strength of oxidizing and reducing agents. The elements at the top of the table have maximum tendency to get reduced and consequently they will act as a good oxidizing agent. So electrochemical சீரிஸ்ல டாப்ல இருக்கவங்க லைக் ஃப்ளோரின்லாம் பார்த்தோம்ல, அந்த ஃப்ளோரின்லாம் இருக்கவங்க எல்லாம் ஈஸியா வந்து ரெடியூஸ் ஆகும். அது ஈஸியா ரெடியூஸ் ஆகிறதுனால that is a good oxidizing agent. அதே மாதிரி the substance at the bottom of the table have lower electrode potential which is minus 3.05. so அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, it has the least tendency to get reduced, அப்போ it has more tendency to get oxidized, therefore it is a good reducing agent. இதுதான் என்னோட அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். அப்போ உன E0 வேல்யூ வச்சு எது ஆக்சிடேஷன் நடக்குது எது ரிடக்ஷன் நடக்குது அப்படின்னு கேட்டா E0 வேல்யூ வச்சு சொல்லு. சரியா? E0 வேல்யூ யாருக்கு பாசிட்டிவ்ல இருக்கோ கம்பேர் பண்ணு. சரியா? 2-3 மாலிகுல் இருக்குன்னா யாருக்கு இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ இருக்கோ தட் இஸ் அண்டர்கோயிங் ரிடக்ஷன். ரிடக்ஷன் நடந்தா இட் இஸ் a good oxidizing agent. சரியா? நெக்ஸ்ட் calculation of the EMF of the cell. so ஆல்ரெடி சொல்லிட்டோம். E0 of cell கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா E0 of cathode minus E0 of anode. கேத்தோடுக்கு இருக்கிறதுல ஹையஸ்ட் E0 வேல்யூ எழுதுவேன், ஆனோடுக்கு இருக்கிறதுல லோயஸ்ட் E0 வேல்யூ எழுதுவேன். சரியா? இதை வச்சு என்னால E0 EMF கண்டுபிடிக்க முடியும். predicting the feasibility of the reaction. suppose என்னோட E0 செல் சரியா பாசிட்டிவா வந்தா think of it, எனக்கு ஃபார்முலா என்னது டெல்டா G equal to minus NFE. ரைட்டா? கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கு இருக்கும். அப்போ E0 வேல்யூ பாசிட்டிவா இருந்தா என்னோட டெல்டா G என்னவாகும் மைனஸ் n. என்னன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அது ஏதோ ஒரு 2 or 3 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. ஃபாரடேன்றது 96500 கூலம்ஸ்.
into E naught value. Let's assume ஏதோ ஒரு plus 1.1 volt வருதுன்னு வச்சுக்கலாம். நம்ம electrochemical cell படிச்சோம்ல zinc copper couple அந்த வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு டோட்டல் வேல்யூ நான் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நெகட்டிவ்ல கிடைக்கும். அப்ப டெல்டா ஜி நெகட்டிவா இருந்தா இட் இஸ் ஸ்பான்டேனியஸ். அப்போ ஒரே வார்த்தை E naught செல் வந்து பாசிட்டிவா இருந்தா it is spontaneous reaction. இதே E naught செல் நெகட்டிவா இருந்தா it is non spontaneous reaction. சரியா? சோ இதான் நம்மளோட predicting the feasibility of the reaction. ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டா E naught value பாசிட்டிவா இருந்தா that is a spontaneous reaction. இதே E naught value நெகட்டிவா இருந்தா it is a non spontaneous reaction. சரியா? அடுத்து to predict whether a metal can liberate hydrogen from acids or not. சோ இப்போ நான் வந்து ஜெனரலா நம்ம படிச்சிருப்போம் ரைட்டா, ஜிங்க் பிளஸ் HCl அப்படின்னு போட்டா எனக்கு ZnCl2 கிடைக்கும் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். ஆனா எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்ல படிச்ச ஞாபகம் இருக்கா? அதாவது H2க்கு அடுத்து நான் ஒரு சாப்பான் எழுத பத்தியா, H2க்கு மேலதான் ஜிங்க் இருக்கும். சோ H2க்கு எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் படி ஹைட்ரஜனுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே இட் கேன் லிபரேட் ஹைட்ரஜன் கேஸ். இதே H2க்கு கீழே இருக்கவங்க இட் டஸ் நாட் லிபரேட் ஹைட்ரஜன் கேஸ். இதுதான் உங்களோட பாயிண்ட். அப்போ E naught வேல்யூ யார் யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கோ they cannot liberate hydrogen gas. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட HCl ல காப்பர் போடுறேன், ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதான்னு கேட்டா ரியாக்ஷன் will never happens. ரைட்டா? ஐ மீன் உனக்கு வந்து ஹைட்ரஜன் கேஸ் உனக்கு கண்டிப்பா கிடைக்காது. நம்ம காப்பருக்கு மட்டும் இல்ல, காப்பர் சில்வர் கோல்டு எதுவுமே கிடைக்காதுன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா தே ஆர் நோபல் மெட்டல்ஸ். அதாவது நீ வந்து அவனோட அக்வாரேஜியா போட்டாதான் இதை வந்து ரியாக்ஷனே பண்ண வைக்க முடியும். நார்மல் ஆசிட்லாம் ரியாக்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு வார்த்தை நம்ம படிச்சிருக்கோம் 10th ரைட்டா? சோ அதே தான் நான் இங்க சொல்றேன். சோ அதோட காப்பர், மெர்குரி, சில்வர், பிளாட்டினம், கோல்டு, அந்த ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயடன் அதெல்லாம் ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணாது. சரியா? நெக்ஸ்ட் Nernst equation. You know the formula, it's simple. சரியா? அப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோ, நான் செல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறேன். Zn slash சரியா? சோ Zn சாலிட்ல இருக்கு, அது Zn plus 2 ஆ மாறுது. கான்சன்ட்ரேஷன் நான் இங்கே எழுதிக்கிறேன் 0.1 மோலார் அப்படின்னு எழுதிக்கிறேன் aqueous with a double slash. Let me write as காப்பர் எழுதலாமே. சோ காப்பர் வேணாம், சில்வர் எழுதுறேன். Ag பிளஸ் இருந்துச்சு, அது என்னவா மாறுதுன்னா Ag ஆ மாறுது. சோ இந்த Ag பிளஸ் ஓட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு அப்படின்னா 1 மோலார் இருக்குன்னு நான் வச்சுக்கிறேன், அஸ்யூம் பண்ணிக்கிறேன். சரியா? this is solid. இப்போ இந்த ரியாக்ஷன் Nernst equation போடுங்க அப்படின்னா உன்னால தாராளமா போட முடியும். we know that E cell is equal to E naught cell. சரியா? சோ E naught வேல்யூ நான் உனக்கு கொடுத்திருக்கேன். E naught of Zn plus 2 slash Zn is equal to minus 0.76 voltage எனக்கு தெரியும். அதே மாதிரி E naught of Ag plus slash Ag இதோட வேல்யூ எவ்வளவுன்னா தெரியல, ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். the silver Ag plus 2 Ag இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கேட்டா it is plus 0.80 plus 0.80 voltage. சரியா? இப்போ இது உனக்கு கொடுத்துட்டான். அப்ப என்ன பண்ணலாம்? E naught cell minus 0.059 divide by n. so n ஓட வேல்யூ நீ தான் கண்டுபிடிக்கணும். n ன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர், கரெக்ட்டா? n. நெக்ஸ்ட் log of cc dd divide by AABB ன்னு கொடுத்திருக்கான். இது நீ அப்படியெல்லாம் எழுத முடியாது. வேணா நீ வந்து சும்மா ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் அப்படின்னா போடலாமே தவிர்த்து பவர் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் வச்சாலும் சரி, உன்னோட ஈக்குவேஷன் இல்லாம, அதுவும் பேலன்ஸ் ஈக்குவேஷன் இல்லாம இந்த ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் போட முடியாது. சோ அப்ப என்ன பண்ணலாம்? இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ப்ரொடியூஸ் பண்ணலாம். சோ அப்ப நான் ஈக்குவேஷன் ப்ரொடியூஸ் பண்றேன். Zn gives இது யாரோக்கு அந்த பக்கம் போடு Zn plus 2, இது இந்த பக்கம் போடு பிளஸ் இந்த பக்கம் Ag கிடைக்கும். இதை பேலன்ஸ் பண்ணு. பேலன்ஸ் பண்ணா Zn ல இருந்து Zn plus 2 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இங்க இருந்து இங்க ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு.
அப்ப ரெண்டுமே ஸ்டேபிள் ஆகல. அப்ப நான் என்ன பண்ணலாம், இதை வந்து 1 ஆல் மல்டிபிள் பண்ணா இங்க 2 ஆல் மல்டிபிள் பண்ணலாம். சோ ஐ வில் கெட் 1 ஜிங்க் 2 Ag. அப்ப இதுதான் என்னோட பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்ப இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து போட்டா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். சரியா? சோ லெட்ஸ் மூவ் ஆன். சோ E cell is equal to E naught cell. E naught cell கண்டுபிடிக்கிறேன். சோ you know that E naught cell is equal to E cathode minus E anode. இங்க cathode யாருமா அந்த ரெண்டு பேர்ல? Come on. Anode யாரு, cathode யாரு? உனக்கு கண்டுபிடிக்க தெரியும். சோ அப்போ highest வேல்யூன்றது உன்னோட cathode. அப்போ 0.80 is your cathode minus உன்னோட anode யாருன்னா minus 0.76. அப்போ ஈக்குவேட் பண்ணா I'll get something like plus 1.76 கிடைக்கும். So 1.56 minus 0.059. 0.059 கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். அதனால 0.06 எடுத்துக்கோ. Please remember it's not 0.6. It's 0.06. சரியா? Divide by n. Number of electron transfer ரெண்டு சைடுல எவ்வளவு வந்துச்சுனா 2 வந்துச்சு. அப்ப 2 log of. சரியா? ப்ராடக்ட் உன்னோட ஈக்குவேஷன்ல ப்ராடக்ட் எடுத்துக்கோ. ப்ராடக்ட் எழுது. ப்ராடக்ட்ல Zn + 2 இருக்கு. Ag இருக்கு. பட் Ag க்கு பவர்ல 2 இருக்கு. கரெக்ட்டா? இதையும் எழுதிக்கோ. டிவைட் பை ரியாக்டன்ட் Zn இருக்கு. அடுத்து Ag பிளஸ் இருக்கு. Ag பிளஸ் பவர்ல 2 இருக்கு. பட் டு பி வெரி கிளியர், யாரெல்லாம் சாலிடா இருக்காங்களோ சாலிடோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு அப்படின்னா 1. சரியா? எந்த சாலிடாவனா இருக்கட்டும். அப்ப என்ன பண்ணலாம், என்னோட சில்வர்ன்றது ஒரு சாலிட், அதோட கான்சென்ட்ரேஷன் 1 எடுத்துக்கிறேன். என்னோட ஜிங்க்ன்றது ஒரு சாலிட், அதோட கான்சென்ட்ரேஷன் 1 எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டா, ஈக்குவேட் பண்ணும். நீ ஈக்குவேட் பண்ணிக்கோ. நான் சும்மா இப்போதைக்கு சொல்றேன். 1.56 minus 0.03 into log of, சரியா? Zn plus 2, Zn plus 2 ஓட கான்சென்ட்ரேஷன் is 0.1 divide by Ag plus ஓட கான்சென்ட்ரேஷன் 1 molar. அப்போ 1 ஸ்கொயர் அப்படின்னு போடணும். So இதை ஈக்குவேட் பண்ணி நீ போட்டா that will be your answer. So this is how you can get E cell value. ஆனா இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவசரப்பட்டு முன்னாடியே E செல்லையும் இதையும் மைனஸ் பண்ணிடாத. சரியா? அப்படி பண்ணா தப்பு. கடைசி வரைக்கும் E naught செல்ல அப்படியே வச்சுக்கோ. சரியா? கடைசி வரைக்கும் E naught செல்ல அப்படியே வச்சுக்கோ. நீ என்ன பண்ணணும், இது எல்லாத்துக்குமான வேல்யூ கம்ப்ளீட்டா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோட E naught செல்ல மைனஸ் பண்ணு. அப்போ 1.56 மைனஸ், இப்போ இந்த 0.03 இன்டூ இந்த ஹோல் வேல்யூ இருக்கும்ல, அது ஃபுல்லா கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அதை மைனஸ் பண்ணுவேன். that will get the final answer in terms of voltage. இதுதான் என்னோட நர்ன்ஸ் ஈக்குவேஷன். சரியா? நெக்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் செல். சோ நர்ன்ஸ் ஈக்குவேஷன் கான்சென்ட்ரேஷன் செல் ஆல்மோஸ்ட் என்ன, ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, அங்க வந்து ரெண்டு டிஃபரெண்ட் கேத்தோட் ஆனோட் எடுத்த, இங்க வந்து வெறும் ஒரே கேத்தோட் ஆனோட் எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. சரி, ரெண்டுமே ஒரே எடுத்தா அப்ப உனக்கு ரியாக்ஷன் நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும். ஆனா யாரை பொறுத்து இருக்கு அப்படின்னு கேட்டா, நீ எடுத்திருக்க கான்சென்ட்ரேஷன் பொறுத்து. சரியா? we know that கான்சென்ட்ரேஷன் கம்மியாக கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும் கண்டுபிடிச்சிருக்க. அப்போ யார் வந்து உன்னோட ஆக்சிடேஷனா இருக்காங்களோ அவங்க வந்து லெஸ் கான்சென்ட்ரேஷனா இருக்கணும். யார் வந்து ரிடக்ஷன்ல இருக்காங்களோ, சரியா, அவங்க வந்து மோர் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கணும். இப்படி இருந்தா அது நடக்கும். சரியா? therefore they have mentioned if obviously EMF to be positive, concentration of C2 ன்றது இது must be greater than concentration of C1. சரியா? concentration of C2 must be greater than concentration of C1. இப்படி நீ எடுத்தனா கண்டிப்பா உன்னோட E naught வேல்யூ பாசிட்டிவ்ல தான் வரும் according to Nernst equation. சரியா? சோ அதுக்கு நான் சும்மா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கேன். ZnSO4 ZnSO4 இது 0.01, இது வந்து 0.1. சரியா? அப்போ என்ன ஆச்சு, 0.059 டிவைட் பை n log of E naught செல். சரியா? E naught வந்து கேத்தோட் மைனஸ் E naught of anode, ரெண்டுமே ஒரே வேல்யூ தானே, அப்போ 0 ஆயிடும். சோ அப்போ E naughtலாம் எதுவும் வராது. சரியா? அப்ப C2 by C1 இருக்கும். C2 யாரு அப்படின்னு கேட்டா உன்னோட ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். சரியா? இது 0.1
டிவைட் பை இது 0.01 ஈக்குவேட் பண்ணா you will get some answer. So அப்போ கண்டிப்பா E நாட் வேல்யூ பாசிட்டிவ்ல உனக்கு கிடைக்கும். So இதான் அவனோட கான்சன்ட்ரேஷன் செல். நெக்ஸ்ட் நான் ஈக்குலிபிரியம் வெர்சஸ் ஈக்குலிபிரியம் கான்செப்ட். ஒன்ஸ் அகைன் ஈக்குலிபிரியம். So K அப்படின்றது ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். So ஈக்குலிபிரியம் ஆயிடுச்சுன்னா உன்னோட E cell will be 0. Please remember. சரியா? E செல்லுக்கும் E நாட் செல்லுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா E cell at any concentration. நீ எந்த கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் படிச்சிருக்க பத்தியா, இங்க வேற ஒரு கான்சன்ட்ரேஷன், இங்க வேற ஒரு கான்சன்ட்ரேஷன், இதெல்லாம் E cell. E நாட் செல்லாம் எப்பவுமே உன்னோட கான்சன்ட்ரேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டா இட் இஸ் ஆல்வேஸ் 1 மோலார் அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷன்ல இருக்கும்போது கண்டுபிடிக்கிறது தான் உன்னோட E நாட் செல். ஜெனரலா E நாட் செல்ல உன்னோட கொஸ்டின்ல அவங்க கொடுத்துருப்போம். சரியா? சோ அப்ப E cell 0 ஆயிடுச்சு. அப்ப உன்னோட எனாலிசிஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. E நாட் E is equal to E naught minus 0.059 divided by N log of product by reactant இருந்துச்சா? This is your formula. Now E cell is 0. அப்ப என்ன ஆயிடுச்சு? E naught is equal to இந்த மொத்த டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்போ E naught cell is equal to இந்த மொத்த டேர்மையும் நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ 0.059 divided by N log of concentration of product by reactant. இதுதான் என்னோட ஃபார்முலா. சரியா? அந்த ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் கூட நான் கேசின்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் ஃபார்முலா. சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், மற்றதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் டு திஸ். சரியா? இது வந்து லைட்டா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான். We don't need that. Next, electrochemical versus Gibbs energy. We know that already know the formula delta G equal to minus NF ன்னு ஒரு ஃபார்முலா படிச்சோம். இதுதான் நம்மளோட Gibbs எனர்ஜியும் E நாட் செல்லையும் ஈக்குவேட் பண்ற ஒரு ஃபார்முலா. சரியா? இன்னொரு ஃபார்முலா delta G equal to minus RT ln K. அதாவது delta G யும் K ஈக்குவலன்ட் கான்ஸ்டன்ட் ஈக்குவேட் பண்ற ஒரு ஃபார்முலா இது. minus RT ln K. சரியா? உனக்கு ஆல்ரெடி தெரியும் உன்னோட E நாட் செல் பாசிட்டிவா இருந்தா சரியா, டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் NF இதன ஃபார்முலா படிச்சோம். சோ அப்ப E நாட் பாசிட்டிவ் வந்தா டெல்டா ஜி நெகட்டிவா இருக்கும். நெகட்டிவ் வந்தா இட் இஸ் ஸ்பான்டேனியஸ். இதே E நாட் நெகட்டிவா இருந்தா டெல்டா ஜி நெகட்டிவாஸ் இப்படி வந்துருமா? அப்போ உனக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைச்சுனா இட் இஸ் நான் ஸ்பான்டேனியஸ். சரியா? சோ அது 0 ஆச்சுனா E 0 ஆச்சுனா கம்ப்ளீட் டேர்ம் 0 ஆயிடும். தட் இஸ் இன் ஈக்குலிபிரியம். சரியா? Next, electrolytic cell and electrolysis. So electrolysis இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா உன்னோட கேத்தோட்ல யார் போய் அட்டாச் ஆவாங்கன்னு கேட்டா கேட்டையான் அட்டாச் ஆவாங்க. உன்னோட ஆனோட்ல யார் அட்டாச் ஆவாங்க அப்படின்னு கேட்டா ஆனியான் அட்டாச் ஆவாங்க. திஸ் இஸ் ஃபார் ரிமெம்பரிங். சரியா? So cathode cation போய் அட்டாச் ஆகணும்னா cathode is supposed to be negatively charged. Anode anion attach ஆகணும்னா it's supposed to be positive charge. சரியா? Right. For example NaCl இருக்கு. NaCl எலக்ட்ரோலைசிஸ் பண்ற உனக்கு என்ன தெரியும்? தண்ணியில போட்டா Na+ கிடைக்கும், Cl- கிடைக்கும். அப்போ உன்னோட ஆனோட்ல யாரு கேத்தோட்ல யார் வருவான்னு கேட்டா உன்னோட ஆனோட்ல anion which is Cl2 கேஸா வரும். உன்னோட கேத்தோட்ல யார் வருவாங்க அப்படின்னு கேட்டா cation, அதாவது உன்னோட சோடியம் போய் டெபாசிட் ஆகும். This is how you can remember. சரியா? Right. Electrolysis is a process of decomposition of an electrolyte by a passage of electricity through an aqueous solution or molten state of electric current. சரியா? So என்னோட சாலிட்ல இல்ல aqueous solution நான் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்றேன். எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்றனால எனக்கு டீகம்போஸ் ஆகுது. இதுதான் எலக்ட்ரோலைசிஸ். Faraday's first law of electrolysis. ரொம்ப சிம்பிள். W is directly proportional to Q. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு கரண்ட்க்கு பாஸ் பண்றனோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெயிட் டெபாசிட் ஆகும். இவ்வளவுதான். சரியா? W is directly proportional to Q அப்படின்றது quantity of electricity அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த quantity of electricity நான் வேற எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா current into time. இதுதான் quantity of electricity. அப்போ W is equal to I into T. I னா current, T னா time. சரியா? டைம் மேக்ஸிமம் செகண்ட்ஸ்ல கொடு. சரி, எல்லா மெட்டலும் ஒரே அளவுக்கு தான் வெயிட் தருமா அப்படின்னு கேட்டா நோ. அப்போ ஒரு மெட்டலுக்கும் ஒரு வெயிட் தரும்ல, அந்த வெயிட் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா
W is equal to the proportionality remove பண்ணிட்டு we are using proportionality concept which is called as Z. So this is electrochemical equivalent அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ Z நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா Z க்கு பதில் சரியா ஓட molecular weight divide by number of electron transfer. For example எனக்கு Na+ இருக்கு. அப்ப Na+ Na வா மாறதுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவைப்பட்டிருக்கும்? அப்ப N is equal to 1. சரியா? சோ அப்ப N into Faraday. Faraday உங்களுக்கு தெரியும் Faraday is nothing but 96500 coulombs. சரியா? into IT. இதுதான் என்னோட ஃபார்முலா. சரியா? சோ இதனோட இன்டர்மீடியேட் ஃபார்முலா இதுதான் என்னோட ஃபைனல் ஃபார்முலா. நிறைய क्वेश्चनல நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். The amount of any substance deposited or liberated at any electrode is directly proportional to the quantity of electricity passed through the electrolyte. இதுதான் ஃபார்முலா. சரியா? சோ W ன்றது the amount of any substance deposited or liberated at any electrode is directly proportional to the quantity of electricity passed through the electrolyte. சரியா? இது என்னோட ஃபர்ஸ்ட் லா. நெக்ஸ்ட் செகண்ட் லா. செகண்ட் லா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் லாவோட டெரிவேட்டிவ் தான். சோ எனக்கு என்ன தெரியும்? W1 is equal to Z1 IT ன்னு எனக்கு தெரியுமா? சோ என்ன பண்ணுவான்? இந்த பக்கம் காப்பரோட சரியா? காப்பருக்கு எவ்வளவு வெயிட் டெபாசிட் ஆயிருக்கும், நான் எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி கொடுத்தா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி உன்னோட சில்வர், சும்மா எக்ஸாம்பிளுக்கு காப்பர் சில்வர் நான் பேசுறேன். இப்ப சில்வருக்கும் அங்க எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி கொடுத்தனோ அதே அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை தான் நான் இங்க கொடுக்க போறேன். தட் இஸ் I and T is same for both the equation. சரியா? அப்போ உன்னால Z நீ கண்டுபிடிக்க முடியும். அவன் கொடுக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. சரியா? Z கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு என்னென்ன வேணும்? Z is equal to molecular weight வேணும் divide by N into F. கரெக்டா? அப்ப molecular weightல உனக்கு தெரியுமே. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பருக்கு வந்து 63.5 divide by காப்பர் வந்து +2ல இருந்து தான் காப்பருக்கு மூவ் ஆகும். அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்பவுமே 2 தான். அப்ப 2 into 96500. அப்போ Z1 Z2 அவன் தரணும் அவசியமே இல்லை. அப்ப அவன் கொடுக்க போற ஒரே ஒரு வேல்யூ என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு டெபாசிட் எவ்வளவு டெபாசிட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு காப்பர் எவ்வளவு டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா லெட்ஸ் அஸ்யூம் எனக்கு காப்பர் வந்து 60 120 127 கிராம்ஸ் டெபாசிட் ஆயிருக்கு வச்சுக்கலாம். சரியா? காப்பர் வந்து எவ்வளவு டெபாசிட் ஆயிருக்குன்னா 127 கிராம் இருக்கு. அப்போ எனக்கு சில்வர் எவ்வளவு டெபாசிட் ஆகும்ன்றது உங்க கேள்வி. அப்ப நீ என்ன பண்ணலாம்னா உன்னோட ஃபார்முலா W1 is equal by W2 is equal to Z1 by Z2. இதுதான் உன்னோட ஃபார்முலா. W1 127 சொல்லியாச்சு. W2 உனக்கு தெரியாது. that is weight of silver is equal to Z1. Z1 எவ்வளோ? molecular weight 63.5. சரியா? divided by NF. so divide by 2 into F. F நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்களுக்கும் இந்த Z-க்கும் F வரும்ல, அது கேன்சல் ஆயிடும். சில்வருக்கு நான் 108 எடுத்துக்கிறேன். 108 டிவைட் பை AG. எப்பவுமே AG +1 இருந்தா AG ஆ மாறும். அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து 1. அப்போ டிவைட் பை 1 F. அப்ப FF கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ உனக்கு ஓவரால் ஆன்சர் என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டா W of AG is equal to, இதை நான் மேல எடுத்துட்டு போயிடுறேன், 127. இதை நான் இந்த பக்கம் கொண்டு வரேன் into 108 divide by 63.5 into 2. So அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும் 2 times. அப்போ 108 into 4 times. இதுதான் உன்னோட மாஸ் ஆஃப் சில்வர் டெபாசிட் ஆயிருக்கும். ஸோ அப்போ இதுதான் உன்னோட செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். when same quantity of electricity is passed, இதோட ITயும் same, right? through the two different electrolytic solution connected in a series. இந்த ரெண்டு எலக்ட்ரோலைட்டையும் நான் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். அப்போ the weight of the substance produced at the electrodes is directly proportional to electrochemical equivalent. சரியா? சோ அதனால தான் W1 divided by W2 is equal to Z1 by Z2. இதான் என்னோட ஃபார்முலா. சரியா? ரைட். அண்ட் லாஸ்ட் ஒன்,
ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் as I mentioned இப்போ NaCl இருக்கு. NaCl நான் மோல்டன்ல எடுத்துக்கிறேன். மோல்டன்ல எடுத்தா வெறும் சோடியமும் வெறும் குளோரின் மட்டும் தான் இருக்கு. அப்ப Na+Cl-. அப்போ என்னோட கேட்டையான் எங்க போகும் அப்படின்னு கேட்டா கேத்தோட்ல போய் அட்டாச் ஆகும். என்னோட ஆனியான் எங்க போய் அட்டாச் ஆகும்? ஆனோட்ல போய் அட்டாச் ஆகும். இது மோல்டன். ஆனா அக்வஸ் எடுத்துக்கும் போது சரியா, அக்வஸ் அப்படின்றது வாட்டர் அட்டாச்மெண்ட். இப்போ NaCl அக்வஸ் சொல்லும் போது உனக்கு என்ன ஆச்சு? வாட்டர் இருக்கு. அப்போ உனக்கு Na+ மட்டும் இல்ல, உன்னோட H+ இருக்கு. Cl- மட்டும் இல்ல, உன்னோட OH- இருக்கு. Now you have a competition between them. சரியா, யாரு வேகமா எலக்ட்ரான் வாங்குவாங்க கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு காம்படிஷன். சரியா, சிம்பிள். உன்னோட கேட்டையான் கேத்தோட்ல தான் அட்டாச் ஆகும். சோடியம் அட்டாச் ஆவாங்களா ஹைட்ரஜன் அட்டாச் ஆவாங்களான்னு கேட்டா we know that sodium is more reactive metal than hydrogen. அப்போ உனக்கு சோடியமே நடந்தாலும் sodium will react with water and produces H+ ions. அப்போ உன்னோட கேத்தோட்ல H+ தான் அட்டாச் ஆகும். சரியா, அதனாலதான் you got H2 over here. இங்க OH- Cl அப்படின்னு கேட்டா E0 வேல்யூ இவங்களுக்கு தான் அதிகமா இருந்திருக்கும். சரியா, ஐ மீன் நெகட்டிவ்ல அதிகமா இருந்திருக்கும். அப்போ Cl தான் டெபாசிட் ஆயிருப்பாங்க. அப்போ உன்னோட குளோரின். சோ அப்போ இங்க காம்படிஷன் வரும்போது யாரோட வேல்யூ வச்சு பார்ப்போம்னா உன்னோட E0 வேல்யூஸ் வச்சு தான் நம்ம வந்து யார் போய் டெபாசிட் ஆக போறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும். சரியா, ஐ ஹேவ் given you some examples. சரியா, யாரெல்லாம் மோல்டன் ஸ்டேட்ல இருக்காங்களோ அவங்களாம் நீ யோசிக்கணும் அவசியம் இல்லை. காப்பர் குளோரைட், அப்போ காப்பர் போய் அட்டாச் ஆயிடுச்சு, குளோரின் போய் அட்டாச் ஆயிடுச்சு. அக்வஸ். சரியா, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த சாப்பான்னு ஒண்ணு படிச்சோம் ஞாபகம் இருக்கா? சோ இந்த சாப்பாலாம் ஹைட்ரஜனோட லெஸ் ரியாக்டிவ் தானே. அப்போ இந்த காப்பர், மெர்குரி, சில்வர், பிளாட்டினம், கோல்டு இவங்க எல்லாம் யார் இருந்தாலும் சரி அவங்க அக்வஸா இருந்தாலும் அதே மெட்டல் தான் வரும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க காப்பர் சல்ஃபேட் அக்வஸ்ல இருக்கு. சரியா, அப்ப அக்வஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது இருந்தாலும் சோ காப்பரா இல்ல H+ யார் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணா இட் இஸ் ஆல்வேஸ் காப்பர். ஏன்னா காப்பர் இஸ் லெஸ் ரியாக்டிவ் தென் H+. அதனால காப்பர் தான் டெபாசிட் ஆவாங்க. அண்ட் அந்த பக்கம் SO4 இருக்கு. சோ அப்ப SO4 OH- கேட்டா OH- அட்டாச் ஆவாங்க. சோ அப்போ நான் நெகட்டிவ் மட்டும் சொல்றேனே. சோ உன்னோட ஆனியான்ல யார் வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் உன்னோட ஹாலஜன்ஸ் இருந்தா ஹாலஜன் இஸ் மோர் ப்ரிஃபர்ட். ஹாலஜன்ஸ் இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் யாரோட ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டா உன்னோட ஆக்சிஜன் தான் ப்ரிஃபரன்ஸ். ஐ மீன் OH- தான் என்னவா மாறும்னா O2 கேஸா மாறும். இதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் தான் உனக்கு இந்த NO3-, SO4-2 இவங்க எல்லாம் வருவாங்க. ஸோ அப்போ உன்னோட காம்படிஷன் between Cl- and OH-, it's obviously chlorine. Between bromine- and OH-, obviously bromine. Suppose உன்னோட மாலிகூல் வந்து என்ன பண்ணிட்டாங்க OH- SO4-2 நடுல கேக்குறாங்க. அப்ப நீ யாரு கொடுப்ப அப்படின்னு கேட்டா இட்ஸ் ஆல்வேஸ் OH- தான் கொடுக்கணும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கோயிங் டு எலக்ட்ரோலைஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். சரியா, சல்ஃபியூரிக் ஆசிடை நீ வந்து எலக்ட்ரோலைஸ் பண்ண போற. அப்போ உனக்கு என்ன ஆகணும்? கேட்டையான் H+, வாட்டர்லயும் H+ தான் இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி கேத்தோட்ல H2 கேஸ் தான் கிடைக்கும். இப்போ ஆனியான்ல SO4-2 இருக்கு, OH- இருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேர்ல யார் வருவாங்கன்னு கேட்டா OH- தான் வரும். அதுதான் உன்னோட ப்ரியாரிட்டின்னு சொன்னேன். அப்போ OH- will form O2 gas. அப்போ H2O2 தான் உனக்கு ப்ராடக்டா கிடைக்கும். சரியா, சோ அதான் இங்க சல்ஃபேட்டுக்கு பதில் O2 கொடுத்துருக்காங்க. சரியா, சோ இந்த மாதிரி क्वेश्चंस நிறைய நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இதுதான் என்னோட ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். இந்த ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ்க்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன? கேத்தோட்ல ஆல்வேஸ் கேட்டையான் அட்டாச் ஆகும், ஆனோட்ல ஆல்வேஸ் ஆனியான் அட்டாச் ஆகும். ரெண்டாவது பாயிண்ட், நெகட்டிவ்ல யாரு ஃபர்ஸ்ட் அட்டாச் ஆவாங்கன்னு கேட்டா always the priority halogens will be attached very faster. அது அடுத்து OH- O2 போவாங்க. அதுக்கு அடுத்து யார் லீஸ்ட் ரியாக்டிவ் அப்படின்னு கேட்டா சல்ஃபேட்லாம் உன்னோட லீஸ்ட் ரியாக்டிவ். சரியா, அதே மாதிரி உன்னோட கேட்டையான்ல யார் வந்து வேகமா அட்டாச் ஆவாங்கன்னு கேட்டா இந்த காப்பர், சில்வர், கோல்டு இவங்கெல்லாம் இருக்காங்க பத்தியா, இவங்களா தான் இருப்பாங்க. இவங்க வரல அப்படின்னு பட்சத்தில் யூ கேன் திங்க் ஆஃப் H+ வந்து H2 கேஸா கொடுப்பாங்கல்ல, அதுவா வரலாம். அப்படி இல்லைனா தான் மற்ற எல்லா மெட்டல்ஸும் வரும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல்டன் ஸ்டேட். சரியா, காம்படிஷன் இல்லை அப்படின்னு கேட்டா அது தவிர்த்து இருக்க எல்லா ரியாக்டிவ் மெட்டலும் வரும்.
சரியா? This is the series. Now with this, today concept is over. If you have any doubts, we'll speak now. If you have doubts, we'll speak. If no doubts, yes. Thank you. Have a nice day.